திடீர்னு வீட்ல ஒரு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. அவன் என்ன மீட் பண்ண வரானா? நானும் உன் கூட வரேன். ஐபோனா? ஆமா, ஐபோன் தான். என் தேவதை கிடைச்சிட்டான்னு ஆசையா இருந்தேன் தெரியுமா? என் ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டா மிஸ்டர் பில். Lalitha Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. ஒரு பெரிய பிரச்சனை. அதான் உன்னை உடனே வர சொன்னேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதோ ஃபாரின் மாப்பிள்ளையா என்ன பொண்ணு பார்க்க வரானா. ரெஸ்டாரண்ட்ல போய் மீட் பண்ணனு என் வீட்ல சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவுதானா? இதுக்கு தான் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டியா? இதுல என்ன இருக்கு? மீட் ஆகணும்னா மீட் பண்ணிட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ஆபீஸ்ல ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லு, அவ்வளவுதான். என்ன சொல்ற மதி? சொல்றேன்ல, நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. இந்தா முதல்ல காஃபி சாப்பிடு. ஓகேடா, நீ போடா. இந்த காஃபி சாப்பிட்டுட்டே நாம பேசலாம், சரியா? சூப்பர். ஹேய், இந்த கான்டினென்டல் காஃபி குடிச்சாலே நம்ம டென்ஷன் பாதி போயிடும். செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துரும். சொல்லு, இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? அதான் மதி, திடீர்னு வீட்ல ஒரு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. அவன் என்ன மீட் பண்ண வரானா. உனக்கும் அவனுக்கும் பிடிச்சிருந்தா 1 monthல மேரேஜ்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மதி. ஷோ பேபி, இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? சி, நீ அவனை போய் மீட் பண்ணிட்டு என்ன லவ் பண்ற விஷயம் சொல்லிடு. அவன் ஓகேன்னு போயிட்டே இருப்பான். அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். அப்படிதானே சொல்லி ஆகணும். அதானே உண்மை. என் கூட போட்டி போட்டு அவனால ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் சொல்றத கேட்காம அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா? என்ன பிரச்சனை பண்ண போறான் அவன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நீயும் என் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. ஏய், இங்க பாரு, அது நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா நல்லா இருக்காது. அவன் ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்க வரான். அதுவும் உங்க வீட்ல ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள அவன். நாம திடீர்னு ஒன்னா போய் நின்னு இவனை தான் நான் லவ் பண்றேன், நீ இப்படியே ஓடிருன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதுக்காக நான் தனியா போய் அவன் ஏதாவது கலாட்டா பண்ணா அதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. சரி, ஒண்ணு பண்ணலாம். நானும் உன் கூட வரேன். ஆனா ஒரு 4 சேர் தள்ளி நான் உட்கார்ந்திருப்பேன். நீ முதல்ல அவன் கிட்ட பேசு. அவன் ஒத்துக்கலன்னா அப்புறம் நான் உள்ள வந்து பேசுறேன். என்ன சொல்ற? ஓகேதான். ஆனா நீ என்ன விட்டுட மாட்டல்ல? இத பாரு, 17 தடவை என்ன விட்டுட்டு போனதுதான் ஹிஸ்டரி. இல்லனா பேசாம இந்த தலைவலியே வேண்டான்னு அவனை பாக்குறதே அவாய்ட் பண்ணிட்டேனா என்னன்னு யோசிக்கிறேன். ஏய், நோ 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 பேபி, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நீ பார்த்துதான் ஆகணும். டோன்ட் வரி, ஐ அம் தேர் ஃபார் யூ. நோ, ஐ வில் டேக் கேர். ஆர் யூ ஷூர்? ஷூர் பேபி. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், சில் அப் வா போலாம். வா, கம் ஆன், நான் பாத்துக்கறேன். வா. கம் ஆன் பேபி. தட்ஸ் எனக்கு இட். பயமா இருக்கு. சரி. ஓஹோ. ஏய் தீபா, இங்க தான் வரேன்னு சொல்லிருக்கானா? ஆமா மதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நான் அந்த டேபிள்ல உட்கார்றேன். நீ ஒரு 4 டேபிள் தள்ளி உட்காரு. கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சரி மதி, நம்ம லவ் மேட்டர் பத்தி சொல்லி பாக்குறேன். இல்ல எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லன்னு அவன் பாட்டுக்கு ஒரு அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி பேசிட்டு இருந்தானா, நீ உடனே வந்துட. யா, அதுவும் கரெக்ட் தான். இப்பெல்லாம் பசங்க பொண்ணு கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, லவ் பண்றேன்னு மட்டும் சொன்னேன்னு வெச்சுக்கோ, குழந்தையே பெத்துக்கிட்டாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவானுங்க. என்ன பண்றது? டோன்ட் வரி. இந்தாங்க தாத்தா, இதாங்க வச்சிருங்க. மதி, அவன் அப்படி சொன்னானா நான் உடனே கை காட்டுறேன். நீ உடனே உள்ள வந்துடு. நீதான் என் லவ்வர்னு சொல்லி அப்பவே அவனை கட் பண்ணி விட்டுருவோம், சரியா? ஏய், ஓகே, நான் பாத்துக்கிறேன் தாத்தா, பேபி. ஓகேவா? அப்புறம் இந்த ஆன்லைன் ஆர்டர் பேக் பண்ணிட்டேன். நீங்க வந்த கொடுத்துருங்க. ஏய் தீபா, நீ என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ சொன்ன மாதிரி என் தேவதைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நான் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? ஐ எம் ரியலி சாரி தீபா. ஐ லவ் யூ.
மதி, ஏன் ஃபீல் பண்றீங்க? இப்பதான் உங்க தேவதையே பக்கத்துல வந்துட்டல்ல, இனிமே காலம் முழுக்க நம்ம லவ் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொரு 3 ஆர்டர் வந்திருக்கு. மதி, நான் pack பண்ணி இப்ப நான் அவசியம் அந்த அமெரிக்கா மாப்பிளைய மீட் பண்ணி தான் ஆகணுமா? ஏய் என்ன ஆ? அவனை நீ மீட் பண்ணதானே நம்ம லவ் பத்தி உங்க வீட்ல தெரியும், நம்ம கல்யாணமும் நடக்கும். அதுவும் சரிதான். ம். ஆனா எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு உட்காரணுமான்னு இருக்கு மதி. இந்த 4 டேபிள் 4 மைல் தூரம் மாதிரி தெரியுது. ஏய் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத. 10 இங்க பாரு, minutes கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறமா காலம் பூரா இப்படியே நாம கைய புடிச்சுக்கிட்டு ஒன்னாதான் இருக்க போறோம். வந்ததுல இருந்து நின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பேசுவாங்கன்னு தெரியல. தாத்தா விடுங்க, அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன? தாத்தா, அந்த டேபிள் 7ல எஸ்பிரஸோ ஆர்டர் பண்ணிருந்தாங்க. Okay, நீங்க போய் அதை ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுங்க. உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலி இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். யோ மதி, ஓகே பேபி, அட்லீஸ்ட் இப்போ அது புரிஞ்சுதே. எக்ஸ்கியூஸ் மீ சார், டேபிள் ஃப்ரீயா இருக்கு, உட்கார்ந்து பேசலாமே. ஓகே தேங்க்யூ. 1 மினிட், நாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணலாமா? நோ இஷ்யூஸ், டேக் யூ டைம். ம், ஓகே, okay. கேரி ஆன். தீபா ஓகே வா, டோன்ட் வரி, போலாம் வா. நான் பேசுறேன். நோ ஓகே, ப்ராப்ளம், வா இங்க உட்காரு. இங்க பாரு, நீ இங்க உட்காரு, நான் அந்த டேபிள்ல போய் உட்கார்றேன். ஓகே. ஓகேவா? மதி, ஐ லவ் யூ டா. ஹே ஐ லவ் யூ டூ. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். உட்கார். Hi Deepa. ஹாய். You look so beautiful. தேங்க் யூ. உன்னை பார்க்கறதுக்காக ஒரு சின்ன gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு என்னன்னு காட்டுறேன். ஐபோனா? ஆமா, ஐபோன் தான். என்ன இதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுற? யூ ஹேவ் ஒன் மோர் சர்ப்ரைஸ். இந்தா. எப்பவுமே பிராண்டட் தான் போடுவீங்களா? எஸ், ஐ லைக் ஒன்லி பிராண்டட் ஐட்டம்ஸ். சரி, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் தீபா. என்னோட மேரேஜ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனால் என்னோட அம்மா சொந்தத்தில் தான் எனக்கு மருமக வேணும்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. ஸோ அம்மாவோட வார்த்தையும் மீற முடியாது. இதான் பொண்ணுன்னு அம்மா உன் ஃபோட்டோவை காமிச்சாங்க. உன் ஃபோட்டோவை பார்த்த அடுத்த செகண்டே ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக இங்கே தான் வரேன். அம்மா, நீ ஏதோ சேனலில் வேலை செய்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க? 40,000. 40,000? நான் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் போனாலே 40,000 எனக்கு பத்தாது. Don't get offended, okay? Anyhow, let's leave that. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு தான் கூட்டிட்டு போறேன். அங்க போனதும் நான் உனக்காக ஒரு சேனலே ஓபன் பண்ணி தந்துடுறேன். என்ன? எனக்காக சேனலே வா? நீ சேனல்ல தான் ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. என் ஒய்ஃப் இன்னொருத்தருக்கு கீழெல்லாம் ஒர்க் பண்ணவே கூடாது. You get it? உங்க salary எவ்வளோ? 18 lakhs. வருஷத்துக்கா? மாசத்துக்கு. மாசத்துக்கு 18 lakhs-ஆ? You look so good, little girl. நம்ம ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு போய்
என்ன இது? அவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு வாயை பொழந்து அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறா. ஐயோ. ஏன் அதித்தி, அங்க என்னதாம்மா நடக்குது? ஐயோ தாத்தா, அங்க என்ன நடந்தா நமக்கு என்ன? நீங்க ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பாருங்க, இப்ப கொடுக்கணும். ஹலோ. ஒரு கேப்புச்சினோ, ஒரு garlic bread. கொஞ்சம் லேட்டா கொண்டு வாங்க. என்ன? அவசரம் இல்ல, கொஞ்சம் லேட்டா கொண்டு வாங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏய், என்ன சொல்ற? ஹலோ, ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் எடுத்துட்டு போயிடணும். நின்னு பட்டி கட்டா யானைய பார்த்த மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஹலோ, ஆர்டர் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரமா போய் ஆர்டர் கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டு வாங்க. ஏய் பாவம், வேலைக்கு புதுசு போல. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இல்லங்க, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படிதான் பேசணும். சரி சரி சரி. அதித்தி, என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அவன் வர்ற வரைக்கும் இவங்கிட்ட உருகி உருகி பேசிக்கிட்டு இருந்தா, அவன் வந்த உடனே இவனை கழட்டி விட்டுட்டா. இதான் இந்த காலத்தோட லவ். தாத்தா, அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க 2 நம்பர் டேபிளோட ஆர்டர் ரெடியான்னு பாருங்க. இப்படி பண்ணிட்டாலே மிஸ்டர் பில். மிஸ்டர் பில், நான் அவளை லவ் பண்ணவே இல்லை தெரியுமா? அவளா வந்து என்ன லவ் பண்ணுன்னு சொன்னா தெரியுமா? நானும் என் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அம்மா கிட்ட காட்டும் போது கூட எனக்கு நல்லா தெரியும் எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு நான் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் பில். மிஸ்டர் பில், நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகும்போது கூட என்ன தள்ளி ஒரு 4 டேபிள் கூட தூரமா உட்கார முடியாதுன்னு சொன்னா. நானும் எனக்கு ஒரு உண்மையான லவ் கிடைச்சிருக்கு, என் தேவதை கிடைச்சிட்டான்னு ஆசையா இருந்தேன் தெரியுமா? என் ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டா மிஸ்டர் பில். இங்க பாரு, என்கிட்ட ஆசையா பேசினவ இப்ப எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ அமெரிக்கா கிரீன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டுன்னு சொன்னதும் அப்படியே மாறிட்டா மிஸ்டர் பில். டேய், இது என்ன உனக்கு பூசாடா? 18வது பிரேக்கப் இது. நோ பில், நோ. அந்த 17 பிரேக்கப் கூட நான் ஏதோ லவ் டார்ச்சர் பண்ணதால அவங்க என்ன விட்டுட்டு போனாங்கன்னு நீ சொன்னதால சரி நானும் ஓகேன்னு விட்டுட்டேன். நீ எங்கடா விட்ட? அவளுக்கு கழட்டி விட்டாளுடா. சரி ஓகே, விட்டு போயிட்டாங்க, நானும் அத அக்செப்ட் பண்ணிட்டேன்ல. ஆனா இன்னைக்கு என்னோட பியூர் லவ் அவ கொஞ்சம் கூட மதிக்காம அவ கேவலமா காசுக்கு மயங்கி என்ன விட்டுட்டு போயிட்டா மிஸ்டர் பில். இப்போ இதனால உனக்கு என்ன புரியுது? என்ன புரியுது? அந்த ஆண்டவன் உனக்கு லவ் செட் ஆகாதுன்னு தலையெல்லாம் எழுதி வைக்கல, கல்லுலயே செதுக்கி வச்சிட்டான். நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க மிஸ்டர் பில், சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இந்த பில்டிங் மேல இருந்து கூட குதிக்க சொல்லுங்க. என் விட்ட எனக்கே போடுறியாடா? உங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ணு உனக்கு செட் ஆகாது. நானும் உங்க அக்காவும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறோம், உனக்கு செட் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நிறுத்துறோம். நீ எத்தனை வருஷம் வேணாலும் லவ் பண்ணிக்கோ, உனக்கு எப்ப கல்யாணம் பண்ண தோணுதோ அப்ப பண்ணிக்கோ. டேய் மாமா. என்னது டேய் மாமாவா? ஆமா, நீ இப்ப பாக்குற வேலைக்கு நான் உன்னை என்ன சொல்லணும்? டேய், உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சாத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசாத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே.
பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் அசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத இழுக்கிற மன சதாடியே டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம். கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே. இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி. அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் அசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத